வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனை நோக்கி ரஷ்யா ஒரு பெரிய ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதலை நடத்திய பின்னர் அமெரிக்க தயாரிப்பு நீண்ட தூர ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை கைவிடுமாறு உக்ரைன் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி ரஷ்யா நேற்று திங்கட்கிழமை ஒரே இரவில் ரஷ்யா பல்வேறு வகையான 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஷாஹிட் ஆளற்ற விமான தாக்குதலில் ஈடுபட்டது. இந்த தாக்குதல் சமீபகால வாரங்களில் மிகப்பெரியது. நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகள் குறிவைக்கப்பட்டன என்று கூறினார். அந்த தாக்குதல்களில் 6 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்பு நடந்த ரஷ்ய தாக்குதல்களைப் போலவே இன்றைய தாக்குதலும் உக்ரைனின் பெரும்பாலான பிராந்தியங்களில் முக்கியமான பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்தது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். நிலைமையை நன்கு அறிந்த மாநில எரிசக்தி நிறுவனத்தின் உயர் மேலாளர் உக்ரைன் HPP அணைக்கட்டு ரஷ்யாவிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக கூறினார். அவரை பொறுத்தவரை ரஷ்ய தாக்குதலின் விளைவாக அணைக்கட்டுடன் உள்ள மின்பரப்பாக்கி நிலையம் தாக்கப்பட்டு சேதமடைந்தது. ஆனால் அணையை உடைக்கும் அச்சுறுத்தல் இல்லை. உக்ரைனின் அந்த பிராந்தியத்தின் சிவில் இராணுவ அமைப்பின் தலைவர் ருஸ்லன் கிரெவ்சென்கோ ரஷ்ய தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட போது 30க்கும் மேற்பட்ட தனியார் வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக டெலிதோனின் ஒலிபரப்பில் கூறினார். கூடுதல் விமான எச்சரிக்கை சைரன்கள் மற்றும் தாக்குதல்கள் இல்லாவிட்டால் உக்ரைன் HPP அணைக்கட்டின் வழியாக செல்லும் பாதை சுமார் மாலை 4 மணிக்கு திறக்கப்படும் என்பதை அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போது அனைத்து துறையினரும் அந்த இடத்திலேயே இந்த தாக்குதலின் விளைவுகளை அகற்றுவதில் ஈடுபட்டுள்ளனர் என்று கிரெவ்சென்கோ கூறினார். ஒரு தெளிவுபடுத்தும் கேள்விக்கு அவர் அணை கடுமையாக சேதமடையவில்லை என்று பதிலளித்தார். எல்லாம் சரியாக உள்ளது, வான் பாதுகாப்பு படைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் அவர். மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்பட்ட ஆயுதங்கள் மீதான வரம்புகள் கைவிடப்பட வேண்டும் என்பதை ரஷ்யாவின் இந்த தாக்குதல் நிரூபித்தது என்று செலன்ஸ்கி கூறினார். ரஷ்யாவுக்குள் அமெரிக்காவால் வழங்கப்பட்ட ATACMS ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைன் அழுத்தம் கொடுத்து வருகிறது. நேற்று ரஷ்யா நடத்திய தாக்குதல்களை சுட்டிக்காட்டி அந்த அழுத்தத்தை அதிகரித்துள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி. உக்ரைனுக்கும் அழுத்தத்தை அதிகரிக்க ஒரு காரணம் தேவை. அமெரிக்காவுக்கும் அனுமதி கொடுக்க ஒரு காரணம் தேவை. உக்ரைனுக்குள் ரஷ்யாவிலிருந்து நடத்தும் தாக்குதல்கள் அந்த காரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கடந்த ஜூன் மாதம் உக்ரைனின் கார்கிவ் நகரை நோக்கி ரஷ்யா 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதலில் ஈடுபட்ட போது அதை காரணமாக காட்டி உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்துடன் எல்லையை பகிரும் ரஷ்ய பிராந்தியத்திற்குள் அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்த அனுமதி கொடுத்தது அமெரிக்கா. ஆனால் ரஷ்யாவின் மீதி பிராந்தியங்களில் அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்த அனுமதி கொடுக்கப்படவில்லை. உக்ரைனுக்குள் ரஷ்யா நடத்தும் பெரிய தாக்குதல்கள் உக்ரைனுக்குள் சேதத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்குதல்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள், இராணுவ சாதனங்கள் ஆகியவற்றை பெற்றுக் கொடுத்துள்ளன. கடந்த காலத்தில் உக்ரைனுக்குள் பொதுமக்கள் இலக்குகள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல்கள் தான் உக்ரைனுக்கு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து பெற்றுக் கொடுத்தது. அதுபோன்ற கடந்த கால உதாரணங்கள் பல உள்ளன. ரஷ்யாவுக்குள் மேற்கு நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் விஷயத்தில் உக்ரைனின் பல ஐரோப்பிய பங்காளிகள் கடந்த மே மாதம் தங்கள் நிலைப்பாட்டை மென்மையாக்கினார்கள். ரஷ்ய மண்ணில் இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தலாம் என்று அந்த இரு நாடுகளும் கூறின. அப்போது அமெரிக்கா அனுமதி கொடுக்கவில்லை. ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஈரானிய ஆளற்ற விமானங்கள் மற்றும் வடகொரியாவின் ஏவுகணைகள் உட்பட ரஷ்யா தனக்கு தேவையானவற்றை பயன்படுத்தும் போது உக்ரைனியர்கள் ஆயுதங்கள் தொடர்பாக எந்த தடையையும் எதிர்கொள்ளக்கூடாது என்று செலன்ஸ்கி கூறினார். அவர் மேலும் கூறிய போது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் பிற கூட்டாளிகள் ரஷ்ய தீவிரவாதத்தை நிறுத்த எங்களுக்கு உதவும் சக்தியை கொண்டுள்ளன. எங்களுக்கு முடிவுகள் தேவை. அதை கொடுப்பதற்கு ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதே ஒரே வழி. ரஷ்ய தாக்குதல்கள் ரஷ்யாவுக்குள் எங்கிருந்து வருகின்றனவோ அந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்துவதே ரஷ்ய தாக்குதல்களை தடுக்க ஒரே வழி என்றும் அவர் தெரிவித்தார். உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா நேற்று திங்கட்கிழமை இதே போன்ற வேண்டுகோளை விடுத்தார். உக்ரைனுக்கு உதவ மற்ற நாடுகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ரஷ்ய எல்லையில் உள்ள அனைத்து முறையான இராணுவ இலக்குகள் மீது உக்ரைனின் நீண்ட தூர தாக்குதல்களை உறுதிப்படுத்துவதும் அடக்க வேண்டும் என்று அவர் கூறினார். செலன்ஸ்கி மற்றும் பிற உக்ரைனிய அதிகாரிகள் நீண்ட காலமாக நட்பு நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை கைவிடுமாறு வலியுறுத்தி வருகின்றனர். ஜூலை மாதம் செலன்ஸ்கி உக்ரைன் மீது பேரழிவு தரும் சரக்கு குண்டுகளை ஏவக்கூடிய ரஷ்ய விமானங்களை உக்ரைன் அளிக்க முடியும் என்று கூறினார்.
ரஷ்யாவின் பெரும்பாலான விமான தளங்கள் உக்ரைனின் குறுகிய தூர ஆயுதங்களின் வரம்புக்கு வெளியே உள்ளன. இடைவெளியை குறைக்க உக்ரைன் தனது சொந்த நீண்ட தூர வீச்சு ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது. அமெரிக்க ரஷ்ய கற்கை ஆய்வு அமைப்பு ISWவின் ரஷ்ய ஆய்வாளரான ஜோர்ஜ் பாரோஸ், உக்ரைன் தனது சக்தி, உள்கட்டமைப்பு மற்றும் ஆயுதங்களை பாதுகாக்க அதிக வளங்களை செலவழிக்க வேண்டியுள்ளது. அதை தடுக்க அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகளை விதிக்கும் கொள்கையினை பென்டகோன் கைவிட வேண்டும். அமெரிக்க கொள்கை ரஷ்யாவுக்கு ஒரு சரணாலயத்தை அனுமதிக்கிறது. அதிலிருந்து உக்ரைன் மீது பாதுகாப்பாக தாக்குதல்களை நடத்த முடிகிறது. அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றார். ரஷ்யாவில் குறைந்தது 250 ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகள் உக்ரைனின் அமெரிக்க நீண்ட தூர ATACMS ஏவுகணைகளின் வரம்புக்குள் இருப்பதாக ISW குறிப்பிட்டது தொடர்பான காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்டிருந்தோம். தற்போதைய கட்டுப்பாடுகள் உக்ரைனில் அவற்றில் 20 இலக்குகளை மட்டுமே தாக்க அனுமதிக்கின்றன. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆராய்ச்சி அறிஞரான ராஜன் மேனன், ஆயுத பாவனைக்கான கட்டுப்பாடுகள் இல்லாவிட்டால் வெளிப்படையாக உக்ரைனியர்கள் சிறந்த நிலையில் இருப்பார்கள் என்றும் அது ரஷ்யாவின் தாக்குதல்களை கணிசமாக குறைக்கும் என்றும் கூறினார். விதிகள் மாறினால் மோதல் அதிகரிக்கும் என்று நான் நம்பவில்லை, மாறாக மோதல் குறையும் என்று ராஜன் மேனன் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை ராஜதந்திரி ஜோசப் போரெல் கடந்த வாரம் அதே கருத்தை கூறினார். உக்ரைனிய நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுகளுக்கு ரஷ்யாவின் சரணாலயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் உக்ரைனிய தற்காப்பு வலுப்படுத்தப்படும் என்று அவர் கூறி, உக்ரைன் மீதான தங்கள் கட்டுப்பாடுகளை நட்பு நாடுகள் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா, கட்டுப்பாடுகளை கைவிடுவது போர் விரிவாக்கத்திற்கு வழிவகுக்காது, மாறாக ரஷ்யாவை தடுக்கும், தீவிரவாதம் மற்றும் ரஷ்ய தாக்குதல்களின் எண்ணிக்கையையும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் குறைக்க உதவும் என்று கூறினார். இப்போது செயற்படுங்கள், பின்னர் அல்ல, உயிர்களை காப்பாற்ற உதவுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.